ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 65 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிருக்காங்க. இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகணும்னா நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் வீடியோ பண்ணி உங்களை மென்ஷன் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ஒரு DIY ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் வந்து நம்மளோட எல்லா ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்குமே வந்து நல்லா ஒர்க் ஆகுது. நான் வந்து என் சிஸ்டருக்கு dandruff இருக்குது, ஹேர் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தே ஆக மாட்டேங்குதுன்றதுனால இந்த ஹேர் பேக் வந்து பண்ணுறேன். இதில் நான் நீம் லீவ்ஸு, பூண்டு, துளசி, கற்பூரவல்லின்னு வாங்க, ஓமவல்லி இலை, அடுத்து வந்து கருவேப்பிலை, முருங்கைக்கீரை எல்லாமே எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரு கொத்து தான் எடுத்திருக்கேன், ஒரு கை அளவுக்கு. கற்பூரவல்லி, துளசி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 15 பல், 15 to 16 இது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம ஹேருக்கு என்னென்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். நீம் லீவ்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதால உங்கள் ஹேரை ப்ரீமெச்சூர் கிரேயிங்லேருந்து ரெஸ்க்யூ பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு எக்கும் எடுத்திருக்கேன். இந்த ஹோல் எக்கையும் வந்து இந்த மிக்சரை கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி நான் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்காக. நீம் லீவ்ஸ் வந்து உங்கள் ஹேரை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணும், உங்கள் ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் வந்து சீல் பண்ணும், ஃப்ரிஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணும், கிரேஸை வந்து மினிமைஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் dandruff கண்டிப்பாக அது குறைக்கும். அதோட பூண்டு இருக்கிறதுனால அதுவும் dandruff குறைக்கும். ரெண்டுத்துலையுமே ஆன்டி பாக்டீரியல் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேன் பிடிச்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி வேப்ப இலையை கூட அரைச்சி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஹோல் எக்கும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எல்லோ வேணாம்னா நீங்கள் தனியாக எடுத்துடலாம். இப்போ நான் காமிச்ச எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே அரைச்சி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன். அடுத்து முருங்கைக்கீரையில் வந்து அமினோ ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹேரை ரீஜெனரேட் பண்ணி, அதாவது சொட்டை விழுந்த இடத்துல கூட முடி வளர வைக்கும். அலோபீஷியான்ற நோயை வந்து கம்மி பண்ணும், வராமலும் பாதுகாக்கும். பயோட்டின் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் ஹேர் க்ரோத்தை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து கறி லீவ்ஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் சி, அது அயன் அதெல்லாம் அதிகமாக இருக்கிறதால ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணும், ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணும். கறி லீவ்ஸும் ப்ரீமெச்சூர் கிரேயிங்கை ரெடியூஸ் பண்ணும், வராமலும் பாதுகாக்கும். ஹேர் டேமேஜை ரெடியூஸ் பண்ணும், ஹேரை தின் ஆகாமல் பார்க்கும். கற்பூரவல்லியும் உங்களுக்கு கிரே ஆகாமல் ஹேரை பாதுகாக்கும். dandruff இருந்தால் சுத்தமாக போய்டும். இந்த கற்பூரவல்லியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். துளசி வந்து உங்களுக்கு ஹேர் ஃபாலிகல்ஸ், ரூட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணும், ஹேர் லாஸை கம்மி பண்ணும். வந்து இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வந்து உங்கள் ஹேரில் வந்து நல்லா ஸ்கேல்ப்லேருந்து நல்லா ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்கேல்பில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் உங்கள் லென்த்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக் எடுத்துக்கலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் உங்கள் ஹேரை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஹேர் ட்ரை ஆன பிறகு நல்லா தட்டிட்டு இல்லைனா கோம் பண்ணி இந்த டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி வீக்லி ட்வைஸ் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக dandruff இருக்காது, ஹேரும் நல்லா க்ரோத் ஆகும். இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணி வாஷ் பண்ண பிறகு என்னோட சிஸ்டரோட ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தது. அவங்களுக்கு வந்து ஹேரில் இந்த dandruffக்கு பாதி கம்மியாயிடுச்சு. அவங்க ட்வைஸ் அப்ளை பண்ணாங்க, அவங்களுக்கு dandruff இருந்த இடமே தெரியல. அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆச்சு. தேங்க்யூ. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.